நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற பிளானில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் ஒரு எமர்ஜென்சி நியூஸோடு வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ கரண்ட்டாக வந்துட்டு வார் போயிட்டுருக்கிறனால ஓமனுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான சீரூட்டான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து இப்போ பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை மிடில் ஈஸ்ட்லேருந்து இம்போர்ட் பண்ண முடியாமல் இப்போ நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இவங்களாம் யாருன்னு பார்த்தோன்னா பிவிசி பைப்ஸ், யூபிவிசி பைப், சிபிவிசி, ஹெச்டிபி, வாட்டர் டேங்க், ஸோ இது எல்லாமே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் வீடு கட்டுறீங்க, ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ இவங்க ரா மெட்டீரியல்ஸ் குறைபாடு இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய யூனிட்ஸ் எல்லாமே டெம்பரவரியாக 1 by 1 வந்து இப்போ ஷட் டவுன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த பொருட்கள் எல்லாமே வந்துட்டு இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஷார்ட்டேஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இன்னொரு 1 or 2 monthsக்கு இந்த நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 to 3 months கழித்து வேறு நேஷன்ஸில் இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும்னா கூட அதோடைய காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டும் அதே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட பேசி வேறு சீ ரூட் மூலியமாக இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது நமக்கு அதோட காஸ்ட் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும். ஷிப்பிங் காஸ்ட் அதிகமாகும் போது இங்கே நமக்கு வாங்கக்கூடிய பொருட்களோட காஸ்ட்டுமே அதிகமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாகவே இந்த பொருட்கள் எல்லாமே வந்துட்டு விலையேற்றத்தில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிவிசி பைப்ஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல் காஸ்ட்டு மட்டுமே 20% இன்றைக்கி மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 2 months கழித்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 80% இன்றைக்கி இருக்கிறத விட அதிகமான ஹை ரேட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ சீக்கிரம் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா ஒன்று ப்ராடக்ட் கிடைக்காம போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸ் அன்றைக்கி கிடைக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.